ஐயனார் துணையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். நிலா ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்ததும் கீழே விழுந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு வீட்டுல சோழன், சேரன், பாண்டியன், பல்லவன், நடேசன் எல்லாருமே பதறி போய் என்னமாச்சுன்னு கேட்க, உடனே கையை நீட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டி பார்த்தோம்னா கை ஃபுல்லா காயமா இருக்கு. அதை பார்த்து ரொம்பவே பதறி போனவர், வாங்க ஆஸ்பத்திரி போகலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லைங்க சோழன், இது சின்ன காயம்தான் அப்படின்னா, என்னப்பா காயத்தை பார்த்தா பெரிய காயமா இருக்கு, நீ சின்ன காயங்குற அப்படின்னு சேரன் ஒரு பக்கம் பதற, ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி பாண்டியனும் பல்லவனும் பதற, உடனே நடேசன் கேட்குறாரு, என்னப்பா பார்த்து வரக்கூடாதா, உனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா இந்த வீட்டில் உள்ளவங்களாம் துடிச்சு போயிடுவேன்ப்பா, பார்த்து போகக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்ல, அதுக்கு நிலா சொல்கிறாங்க, ஏன் இப்படி எல்லாரும் பதட்டப்படுறீங்க, இது சாதாரண சின்ன காயம்தான், இதுக்கு போய் இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும், ஆயில்மெண்ட் வேறு போட்டிருக்கேன்ல, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போகிறாங்க. ரூமுக்குள்ளே போனதுமே அவங்க வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நமக்கு ஒன்றுன்னா இந்த வீட்டில் உள்ளவங்க அவ்வளோ பேருமே துடிச்சு போகிறாங்க. இந்த குடும்பத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போகணுமா, சோழனை டைவர்ஸ் பண்ணோம்னா இந்த குடும்பத்தில் என்ன உறவை சொல்லி நம்ம இந்த வீட்டில் இருக்க முடியும், நம்ம ஏன் சோழனோட சேர்ந்து வாழக்கூடாது அப்படின்ட்டு சோழன் மேலே லைட்டாக அவங்கள அறியாமல் அவங்களுக்குள்ளே ஒரு லவ் ஆகுது. இங்கே ராகவ் எப்படியாவது நிலாவை தனியாக கூட்டிகிட்டு போய் நம்ம லவ்வை சொல்லிடணும் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுறாப்புல. ஆனால் அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க நிலா ஆஃபீஸ் வந்துட்டா அவங்க வேலையிலே தான் அவங்க ஃபுல் கவனமும் செலுத்துகிறாங்க. இதை பார்த்துட்டு எப்படியாவது வெளியே கூட்டிகிட்டு போய் லவ்வை சொல்லிடலாம் அப்படின்னு அவரும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்க்குறாரு. நிலா அதுக்கு ஒத்தே வரமாட்டேங்கிறாங்க. ஏன்னா நிலாவுக்கு ஒர்க்கு விஷயமா தான் வெளியே கூப்பிட்றாரு, இதுக்கு ஏன் நம்ம உள்ளேயே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவர் கூப்பிட்றது லவ்வை வெளியில் எப்படியாவது கூட்டிகிட்டு போய் சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இந்த விஷயம் நிலாவுக்கு தெரியாது. அவர் ஏதோ வேலை விஷயமா வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால தான் அவங்களும் அவாய்ட் பண்ணுறாங்க. ராகவும் மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, என்ன இவ எதுக்குமே ஒத்து வர மாட்டேங்கிறா, எப்போ பார்த்தாலும் ஒர்க்குன்னு ஒர்க்கை பற்றியே தான் பேசுகிறாளே ஒழிய நம்மளை நிமிந்து கூட பார்க்க மாட்டேங்கிறா, ஒர்க்குன்னு போயிட்டா ஒர்க்கிலே கவனம் செலுத்துறா, இதை எப்படி இவளை நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் நம்ம இவட்ட சொல்ல முடியும், இவளும் வெளியே கூப்பிட்டாலே வரமாட்டேங்கிறா, அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா, இதுக்கு என்னதான் பண்ணுறது அப்படின்ட்டு அவருக்குள்ளே மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் நினைக்கிறாரு ராகவ், ஏன் நம்ம நேரடியாக போய் பொண்ணு கேட்டுட்டா என்ன நிலாவை, நம்ம மட்டும் போய் கேட்டோம்னா அதுவும் தப்பாக போயிடும், நம்மளுக்கு இருக்கிற சொந்தம் நம்ம அத்தை ஒரு ஆள் தான், அவங்கள கூப்பிட்டு பார்க்கலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு. அவங்க அத்தைக்கு கால் பண்ணுறாரு. அவங்க அத்தை எடுத்துட்டு, என்ன ராகவ் இவ்வளோ நாள் சென்று இப்போ தான் உனக்கு அத்தையை கண்ணுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லவும், இல்லைத்த ஆஃபீஸ் ஒர்க்கு போய்கிட்டு இருந்ததுனால உங்களுக்கு நான் கால் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லவும், இப்போ என்ன ஏதாவது விசேஷமா அப்படின்னவும், அதாத்த உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பண்ணேன் அப்படின்னவும், என்ன பொண்ணுன்னு பார்த்துட்டியா அப்படின்னவும், ஆமத்த அது விஷயமா தான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படிங்கிறாரு ராகவ். என் ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணை தான் நான் லவ் பண்ணுறேன், ஆனால் அந்த பொண்ணுகிட்ட இன்னும் என் லவ்வை சொல்ல எனக்கு தைரியம் இல்லை, நேரடியாக போய் அவங்க வீட்டிலேயே போய் பொண்ணு கேட்கலாம்னு இருக்கேன், அந்த பொண்ணு ரிலேட்டிவ் வீட்டில் தான் தங்கியிருக்கு, அதனால் எனக்கும் சொல்லிக்கிற யாரும் இல்லை, நீங்கள் தானத்தான் இருக்கீங்க, அதனால் என் கூட எப்படியாவது அந்த பொண்ணை பேசி முடிக்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா ரொம்ப சந்தோஷம், நான் இருக்கையில் நீ ஏன் கவலைப்படுற, கண்டிப்பாக நான் வர்றேன், எந்த ஊர் அப்படின்னா சென்னை தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி ராகவ் எப்போ வர அப்படின்னு கேட்குறாப்புல. எனக்கு இந்த நல்ல நாள் எதுவுமே தெரியாதத்த, நீங்களே ஒரு நல்ல நாளை பார்த்து சொல்லுங்கத்த, அன்னைக்கு போகலாம் அப்படின்னவும், இரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு காலாண்டரை பார்க்குறாங்க. நாளைக்கே நல்ல நாளாக இருக்கேன், நாளைக்கே போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்கத்த உங்களுக்கு டைம் இருக்கா அப்படின்னவும், உனக்கா நான் டயத்தை ஒதுக்கிட்டு வர்றேன் அப்படிங்கிறாப்புல. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி அங்கேருந்து அவங்க அத்தையும் கிளம்பி வர்றாங்க. சரி ராகவ் நாளைக்கு நான் கிளம்பி வந்துடுறேன், உன் ஆஃபீஸ்க்கே வந்துடுறேன், ஆஃபீஸ்லேருந்தே நம்ம போகலாம் அப்படிங்கிறாப்புல. சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது மாதிரியே மறுநாள் அவங்க அத்தை ராகவ் ஆஃபீஸ்க்கு வர்றாங்க. 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. என்ன போகலாமத்த அப்படின்னு சொல்லவும், போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பொண்ணு வசதியான பொண்ணா என்ன ஏதுன்னு பொண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணு, நான் அதிகமாக அவங்க என்கிட்ட பேசுனதில்லை, ரிலேட்டிவ் வீட்டில் தங்கியிருக்கோம்னு சொன்னாங்க, அது மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிறாப்புல. என்ன ராகவ் இந்த காலத்தில் போய் இப்படி இருக்க, 10 பேரை வச்சு வேலை பார்க்குற ஒரு பொண்ணுகிட்ட லவ்வை சொல்ல உனக்கு தைரியம் இல்லை, நேரடியாகவே போய் நம்ம பொண்ணை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க.
அவங்க வேற யாரும் இல்லை, நிலாவுடைய அம்மா தான் தேனு, ராகவுடைய அத்தை. நிலாவைத்தான் ராகவ் பார்க்க போகிறது தேனுக்கும் தெரியாது. தேனுக்குமே நிலாவைத்தான் லவ் பண்ணுறேன் ராகவன்றது தெரியாது. அவங்க ஏதோ ஒரு பொண்ணை சொல்கிறாப்லேன்னு சொல்லிட்டு தான் அவங்க வர்றாங்க. ஏன்னா நிலா வீட்டுக்கு இதுவரையிலும் தேனு வந்ததில்லை. நிலா வீடு எப்படி இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாது. ராகவும் தேனும் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. நிலா வீட்டுக்கு முன்னாடி இறங்குறாங்க. பழப்பூத்தட்டோட தேனு கீழே இறங்குறாங்க. இறங்குனதும் வீட்டை பார்த்து சொல்கிறாங்க, என்ன வசதி இல்லாத வீடு மாதிரி இருக்கு, இங்கேயா இந்த பொண்ணையா நீ லவ் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு எனக்கு வசதி ஒரு பிரச்சனையே இல்லைத்த, அந்த பொண்ணு நல்ல பொண்ணுத்த, அதனால தான் அந்த பொண்ணுக்காக தான் நான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லவும், அப்படியா, இப்போ உள்ள பிள்ளைங்க பூரா அப்படித்தான் இருக்கீங்க, மனசுக்கு பிடிச்சா ஓகே, வசதி வாய்ப்பெல்லாம் பார்க்கறதில்ல அப்படிங்கிறாங்க. சரி வாங்கத்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் தேனை கூட்டிக்கிட்டு வர்றாரு. அங்கே நடேசன் தான் வெளியே உட்காந்துருக்காரு. ராகவும் தேனும் பழத்தட்டோட வீட்டுக்கு வரவும் நடேசன் கேட்குறாரு அவங்கள பார்த்து, என்ன பழத்தட்டோட வர்றீங்க, எதுவும் விசேஷமா அப்படின்னு ராகவ் பார்த்து நடேசன் கேட்க, ஆமாம் விசேஷம்தான் அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, பக்கத்தில் இருக்கிறவங்க யாரு அப்படின்னவும், இது எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லவும், அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாரு. தேனுவும் இதுவரையும் நடேசனை பார்த்ததில்ல, நடேசனும் தேனை பார்த்ததில்ல. அதனால அவங்க 2 பேர்த்துக்கும் யாருன்னே தெரியாமல் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. தேனை பார்த்ததும் நிலா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. அம்மா நீங்களா அப்படின்னு சொல்லவும், நிலா இது ஓ வீடா அப்படின்னு அவங்களும் ஷாக்காக கேட்குறாங்க. என்னம்மா பழத்தட்டோட வந்திருக்கீங்க, பக்கத்தில் ராகவ் வேற, ராகவ் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லவும், என்னடி இப்படி கேட்குற அப்படின்னவும், இது என் அண்ணன் பையன், ஏற்கனவே உனக்கு சொல்லியிருக்கான்ல அப்படின்னவும், உங்கள் அண்ணன் பையன் ஒருத்தர் சென்னையில் இருக்காருன்னு சொன்னீங்களே அவர் அப்படின்னவும், ஆமாம் அப்படின்னவும், இதை கேட்டு ரொம்பவே ராகவ் சந்தோஷப்படுறாரு. அப்படின்னா நிலா நம்மளுக்கு முறை பொண்ணு தான், அப்போ ரொம்ப நம்ம வேலை ஈஸியாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ராகவை பார்த்து தேனு கேட்குறாங்க, என்ன ராகவ் இந்த வீட்டில் தான் பொண்ணு இருக்குன்னு சொன்னியா அப்படின்னவும், அத்தை நான் சொன்ன பொண்ணு வேற யாரும் இல்லைத்த, இந்தா நிற்கிறாங்களே நிலா, இவங்க தாத்த அப்படின்னு சொல்லவும், என்னப்பா சொல்கிற, நிலாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஏண்டி நீ ஆஃபீஸுக்கு போகையில் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு எந்த விஷயத்தையும் ராகவ்கிட்ட சொல்லலையா அப்படின்னவும், என்னம்மா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அடியே உன்னை லவ் பண்ணுறோம் தாண்டி எனக்கு போனை போட்டு உன்னை நேரடியாக பார்த்து என்னை பேசி முடிங்கன்ட்டு எனக்கு கால் பண்ணேன், அதை கேட்டு தான் நானும் வந்தேன், இங்கே பார்த்தா உனக்கு கல்யாணம் ஆன விஷயத்த நீ வேண்ட மறைச்சிருக்கப்ப அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நிலா ரொம்பவே ஷாக்காகிறாங்க. என்ன ராகவ், எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு ராகவ், ஏன் என்னட்ட இதை பற்றி நீங்கள் பேசியிருக்கலாம்ல, பேசியிருந்தா இவ்வளோ தூரம் வந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொல்லவும், ஏனிலா உங்களுக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொல்லி தானே வேலைக்கு சேர்ந்தீங்க, அதை வச்சு தான் நான் உங்களை விரும்ப ஆரம்பித்தேன், உங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களை பொண்ணு கேட்டு வந்திருக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்கள் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ராவு கேட்க, அந்த நேரம் பார்த்து சோழன் வீட்டுக்குள்ளே வர, இந்த வர்றாருல இவர் தான் என் ஹஸ்பண்டு அப்படின்னு சோழனை பார்த்து சொல்ல, சோழனை பார்த்ததும் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு ராகவ். தேனும் இப்படியாப்பட்ட வீட்லையா நம்ம பொண்ணு வாழ்றான்ட்டு அந்த வீட்டை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகுறாங்க.